டிவிகே தேர்தல் களத்தில் மிக பெரிய வெற்றியை பதிவு செய்து ஆட்சியை பிடிக்கும் நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் 2 பெரும் ஜாம்பவான் கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு புதிய கட்சி இவ்வளவு பெரிய முன்னிலையில் இருப்பதற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. அது அவர்களின் தேர்தல் வாக்குறுதிகள். குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளையும் குறிவைத்து அவர்கள் முன்வைத்த அந்த 11 அதிரடி வாக்குறுதிகள் தான் இந்த மேஜிக் நடக்க காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வாக்குறுதிகள் என்னென்ன, இது எப்போது நடைமுறைக்கு வரும், மக்களிடையே இது எப்படி இவ்வளவு பெரிய வரவேற்பை பெற்றது, இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களைத்தான் இன்று இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளையும் மையப்படுத்தி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி என்னென்ன வாக்குறுதிகளை அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். வாக்குறுதிகள் என்று வரும்போது டிவிகே தரப்பில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டன. அதில் மிகவும் முக்கியமாக பேசப்பட்ட அந்த 11 வாக்குறுதிகளை பற்றி பார்ப்போம். இதில் முதலாவது மற்றும் மிக முக்கியமான விஷயம் மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. பொதுவாக தமிழக அரசியலில் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் திட்டம் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றது நாம் அனைவரும் அறிந்ததுதான். அந்த தொகையை டிவிகே ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். இது பெண்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதோடு அவர்களின் வாக்குகளை டிவிகே பக்கம் ஈர்க்கும் ஒரு முக்கிய காரணியாகவும் அமைந்தது. இரண்டாவதாக தாய்மார்களுக்கான கல்வி உதவித்தொகை. உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்து அவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள் என்றால் அவர்களின் பெற்றோர்களின் வங்கிக் கணக்கில் ஆண்டுக்கு 15,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று டிவிகே அறிவித்திருந்தது. இந்த திட்டம் எதற்காக கொண்டுவரப்பட்டது என்றால், வறுமை காரணமாகவோ அல்லது பண பற்றாக்குறை காரணமாகவோ எந்த ஒரு குழந்தையும் கல்வியை பாதியிலேயே நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இந்த 15,000 ரூபாயை பயன்படுத்தி குழந்தைகளின் கல்வி செலவுகளை பார்த்துக் கொள்வதோடு குடும்பத்தின் மற்ற தேவைகளையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடையே விதைக்கப்பட்டது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் குழந்தைகளின் கல்வி தடைப்படக்கூடாது என்பதில் டிவிகே மிகவும் உறுதியாக இருப்பதை இது காட்டுகிறது. மூன்றாவதாக வீட்டு பயன்பாட்டிற்கான இலவச மின்சாரம். தற்போது தமிழகத்தில் முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் டிவிகே தனது வாக்குறுதியில் முதல் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இது குறிப்பாக நடுத்தர மக்களுக்கும் பின்தங்கிய நிலையில் இருக்கும் மக்களுக்கும் மிக பெரிய அளவில் உதவும். 200 யூனிட் வரை இலவசம் என்பதால் பெரும்பாலான வீடுகளில் மின்சார கட்டணம் மிக குறைந்த அளவிலேயே வரும். இது மக்களின் அன்றாட செலவுகளில் ஒரு கணிசமான தொகையை சேமிக்க உதவும் என்பதால் இந்த வாக்குறுதி நடுத்தர வர்க்கத்தினரிடையே மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. நான்காவதாக பெண்களின் மினவர உதவிக்கான வாக்குறுதி. இன்றைய காலகட்டத்தில் தங்கம் விற்கும் விலையில் நலிந்த நிலையில் இருக்கும் குடும்பங்கள் தங்கள் வீட்டு பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க பெரிதும் தயங்குகிறார்கள். இதை போக்கும் வகையில் டிவிகே ஒரு அண்ணனாக இருந்து ஒவ்வொரு பெண்ணின் திருமணத்திற்கும் 8 கிராம் தங்கம், அதாவது 1 பவுண்ட் தங்கமும் அதோடு ஒரு தரமான பட்டுப்புடவையும் சீராக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இந்த வாக்குறுதி கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வளவு விஷயங்கள் மக்களுக்காக யோசிக்கும் நாம் நம்மை பற்றி எப்போது யோசிப்போம்? ஒரு குடும்பத் தலைவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது எதிர்பாராத விதமாக அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் அந்த குடும்பம் என்ன செய்யும்? இதைத்தான் நாம் மிகவும் கவனமாக யோசிக்க வேண்டும். இதற்காகத்தான் பாலிசி பஜார் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறது. நீங்கள் பாலிசி பஜார் மூலம் இன்சூரன்ஸ் அமைக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் உங்கள் குடும்பம் உங்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். மாதம் வெறும் 400 முதல் 500 ரூபாய் கட்டுவதன் மூலமாகவே நீங்கள் 1 கோடி ரூபாய் வரை கவரேஜ் பெற முடியும். இதில் 51க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் இருப்பதால் உங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம். இப்போது நீங்கள் பாலிசி பஜார் மூலம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் 15% வரை தள்ளுபடியும் கிடைக்கும். இது தவிர ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்களும் உள்ளன. மாதம் 400 முதல் 500 ரூபாயில் 1 கோடி ரூபாய் கவரேஜ் பெறுவதோடு இப்போது எடுத்தால் 25% வரை தள்ளுபடியும் கிடைக்கும். கூடுதல் வசதியாக 30 நிமிடங்களில் கிளைம் சப்போர்ட் மற்றும் டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வசதிகளும் உண்டு. உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக இந்த திட்டத்தை எடுக்க விரும்பினால் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஐந்தாவதாக மாணவர்களின் நலன் சார்ந்த வாக்குறுதிகள். குறிப்பாக 30 வயதுக்குட்பட்ட மாணவர்களின் கல்விக் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று டிவிகே அறிவித்துள்ளது. படிப்பு முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய நிம்மதியை தந்தது. அதோடு வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதாகவும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதிவிட்டு அதன் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் மாணவர்களின் பிரச்சனைகளை முற்றிலும் சரி செய்து தருவதாகவும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது.
ஆறாவதாக, கல்வித்துறையில் ஒரு புரட்சியாக 100 காமராஜர் சிறப்பு உறைவிட பள்ளிகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நகரப்புறங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதே நவீன வசதிகளுடன் கூடிய கல்வி கிராமப்புற குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம். ஹைடெக் வசதிகளுடன் கூடிய இந்த 100 பள்ளிகள் மூலம் கிராமப்புற மாணவர்களின் கல்வியை தரம் உயர்த்தப்படும். ஏழாவதாக, 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விரிவான மருத்துவ காப்பீடு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த 25 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்படும். குறிப்பாக புற்றுநோய் அல்லது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற கிரிட்டிக்கல் இல்னஸ் எனப்படும் தீவிர நோய்களுக்கும் இதில் சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும். இது மருத்துவ செலவுகளால் நிலைகுலைந்து போகும் குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். எட்டாவதாக, விவசாய தொழிலாளர்களுக்கான உதவி திட்டம். நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் மட்டுமல்லாமல் அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் 10,000 ரூபாய் நேரடி பயன் வழங்கப்படும் என்று டிவிகே அறிவித்துள்ளது. இது விவசாய தொழிலாளர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவும் ஒரு முக்கியமான வாக்குறுதியாகும். ஒன்பதாவதாக, அரசு ஊழியர்கள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கான சலுகைகள். அங்கன்வாடியில் பணியாற்றும் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் தற்போது மிகவும் குறைவாக இருக்கும் நிலையில் அதை 18,000 ரூபாயாக உயர்த்துவோம் என்று டிவிகே அறிவித்துள்ளது. அதோடு ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் பெண்களை பெரிதும் ஈர்த்துள்ளது. பத்தாவதாக, உங்கள் வீட்டு வாசலிலே சேவை என்ற திட்டம். அரசு அலுவலகங்களுக்கு சென்று ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் அல்லது பிறப்பு சான்றிதழ் போன்றவற்றை வாங்குவதற்காக மக்கள் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் ஆன்லைன் அல்லது போன் மூலம் தகவல் தெரிவித்தால் போதும், அரசு ஊழியரே உங்கள் வீட்டிற்கு தேடி வந்து அந்த சான்றிதழை ஒப்படைப்பார். இதன் மூலம் அரசு அலுவலகங்களில் நடக்கும் ஊழல் மற்றும் கமிஷன் போன்ற பிரச்சனைகள் முற்றிலும் தவிர்க்கப்படும் என்று டிவிகே உறுதியளித்துள்ளது. 11ஆவதாக, தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை. 2036ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை $1.5 டிரில்லியன் உயர்த்துவோம் என்று டிவிகே அறிவித்துள்ளது. உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவது மற்றும் அதன் மூலம் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மக்களின் தனிநபர் வருமானத்தை உயர்த்துவதே இதன் இலக்காகும். இந்த 11 முக்கியமான வாக்குறுதிகள் தான் டிவிகே இன்று முன்னிலையில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. இதில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கும் வாக்குறுதி எது? ஒருவேளை டிவிகே ஆட்சிக்கு வந்தவுடன் எந்த திட்டத்தை முதலில் செயல்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். இந்த எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் செய்தீர்கள் என்பதையும் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து நம்ம சாக்சார் சேனலை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. பி த பாஸ்.